ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூம வித்யாவில் நாரத மகரிஷியும் சனகாதி முனிவர்களில் ஒருவராக இருக்கின்ற சனத்குமார மகரிஷியும் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடுவது போல இந்த பூம வித்யா வருகிறது. அப்படிப்பட்ட பூம வித்யாவில் நாரத மகரிஷி சனகாதி முனிவர்களிலே ஒருவராக இருக்கின்ற சனத்குமார மகரிஷியிடம் கேட்கிறார், ஐயனே, மிகவும் பெரியது எது அப்படின்னு கேட்கிறார். மிகவும் பெரியது அப்படிங்கிறது பூமா. அப்போ இங்கே ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு வராங்க, ரெண்டு பேருமே கலந்துரையாடுறாங்க. முதல்ல இறைவனுடைய நாமம் தான் மிக பெரியது என்று சொன்னாங்க. அப்போ உடனே நாரத மகரிஷி, இறைவனுடைய நாமம் தான் பெரியது என்றால் இதைவிட பெரியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு. ஆமாப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாக்குன்னாரு. அப்போ வாக்கை விட பெரியது ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஆமாப்பா இருக்குதுன்ட்டு மனசுன்னாரு. மனதை விட பெரியது ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் அப்படின்னாரு. அப்போ சங்கல்பத்தை விட பெரியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறது, அதுதான் புத்தி சித்தம் என்று இங்கே ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம். கடந்த வகுப்பில் சித்தம் அப்படிங்கிற நிலையில் நாம் வகுப்பை நிறைவு செய்தோம். இப்போ சித்தம் அப்படிங்கிறது புத்தி அப்படின்னு நான் கடந்த வகுப்பில் சொன்னேன். ஏன்னா புத்தியை இறைவனாக தியானிப்பதாக சனத்குமாரர் உபதேசிக்கலானார் என்று நம்ம பார்த்தோம். அப்போ நிச்சயமாக புத்தி சங்கல்பத்தை விட உயர்ந்தது. ஒருவன் இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் அவனுக்கு தேவைப்படுகிறது இல்லையா? அதனால ஒரு விஷயத்தை நம்ம நல்லதா கெட்டதான்னு தீர்மானம் பண்ணாம அதை நம்முடைய மனதில் சங்கல்பமாக கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா மனதில் சங்கல்பமாக வைக்கணும்னாலும் புத்தி தேவைப்படுது இல்லையா? புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அப்போ சங்கல்பம் விட பெரியது புத்தி சித்தம் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ சங்கல்பம் செய்ததை அவன் மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறான். சிந்தித்ததை நோக்கி வாக்குப்புலனை செலுத்துகிறான். பிறகு அதையே வார்த்தைகளாக மாற்றி சொல்கிறான். வார்த்தைகளும் மந்திரங்களும், மந்திரங்களின் மூலமாக கிரியைகளும் எல்லாம் ஒன்றாகின்றன என்று நம்ம பார்த்தோம். இப்போ சங்கல்பம், மனசு, வாக்கு, அறிவு அல்லது தகவல் போன்ற அனைத்தும் புத்தியில் ஒடுங்குகின்றன. அவைகள் எல்லாமே புத்தியால் வழிநடத்தப்படுகின்றன. அப்புறம் மீண்டும் அவைகள் எல்லாம் புத்தியிலேயே நிலை பெறுகின்றன. அதனால்தான் ஒருவன் பல விஷயங்களை அறிந்தவனாக இருந்தாலும் அவன் புத்தியற்றவனாக இருந்தால் மக்கள் அவனை பற்றி எவ்வளவுதான் அவன் அறிந்தது போல தோன்றினாலும் அவன் ஒரு பயனற்றவனே என்பதாகத்தான் பார்ப்பார்கள் என்று நம்ம பார்த்தோம். அப்போ ஒருவன் உண்மையிலேயே கற்றவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் மனம் போன போக்கிலே போக மாட்டான், முட்டாளாக இருக்க மாட்டான் என்று இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ பெரிதாக எதுவும் அறியாதவனாக இருந்தால் கூட ஒருவன் புத்திசாலியாக இருந்தால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவனை மதிப்பார்கள். ஆகவே புத்தியே அனைத்தும் ஒடுங்குமிடமாக எல்லாவற்றையும் ஆள்வதாக உள்ளது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நாரத மகரிஷி கேட்கிறாரு, இந்த புத்தியை விட ஏதாவது சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதை சனத்குமாரர் விளக்கமா சொல்லிக்கிட்டே வராரு. அந்த புத்தி ஒரு பிரம்மமாக நீங்க பாவித்து அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்றார். யார் புத்தியை இறைவனாக தியானிக்கிறானோ அவன் தான் விரும்பிய உலகங்களை அடைவான். அவன் அழிவற்றவனாக ஆவான். அழிவற்ற உலகங்களை அடைவான். நிலையானவனாக ஆகின்றான். நிலையான உலகங்களை அடைகின்றான். துன்பமற்றவனாக ஆவான். துன்பமற்ற உலகங்களை அடைகின்றான். இவ்வாறு புத்தியை இறைவனாக தியானிப்பவன் புத்தியின் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இங்க உபனிஷத் மந்திரம் அதை சொல்லுது. அப்ப நாரத மகரிஷி இதெல்லாம் கேட்டுட்டு கேட்கிறாரு, போற்றுதலுக்கு உரியவரே, புத்தியை விட மேலானது ஏதாவது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்.
சனத்குமாரர் சொல்றார், "ஆம் நாரதரே, புத்தியை விட மேலானது நிச்சயமாக உண்டு" அப்படிங்கிறாரு. அப்ப நாரத மகரிஷி மீண்டும் கேட்கிறார், "வணக்கத்துக்கு உரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்களேன்" என்று கேட்கிறார். இவ்வாறு இந்த அத்தியாயத்துல 5வது பகுதி நிறைவு அடையுது. அதாவது நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த அத்தியாயத்துல 5வது பகுதி நிறைவாகுது. இப்ப அடுத்தது இந்த புத்தியை விட சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் என்று பார்க்கிறோம். புத்தியை விட மேலானது தியானம். அதாவது சித்தத்தை விட மேலானது தியானம் என்று இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப தியானம் என்பது எண்ணங்களற்ற நிலை, மனதினை உற்று நோக்குகின்ற திறன், மனதை ஒருமுகப்படுத்துகின்ற வெளிப்பாடு என்று இங்க தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். அதாவது தியானம் அப்படின்னா, அந்த தியானித்தல் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்காம, உண்மையான தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எண்ணங்களற்ற நிலைய தான் நம்ம உண்மையாக தியானம் என்று சொல்றோம். அப்ப தியானம் அப்படிங்கிறது மனமற்ற நிலை. மனமற்ற நிலை அப்படிங்கிறது என்னன்னா, ஒருமுகத்தன்மை. மனம் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இருக்கும். மனமே இல்லாம போயிடாது. அது தன்னைத்தான் உணர்ந்தமாறு ஏகாந்த நிலையில, ஆழ்ந்த தன் சுயத்துல, அனுபவத்துல ஆனந்தமா இருக்கும். அப்ப ஒருவன் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், அவனுக்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த மன அமைதி அவனுக்கு எப்படி உண்டாகும்? அவனுக்கு மன அமைதி உண்டாகுவதற்கு நெறைய பேர் தியானம் செய்றோம். அப்ப அந்த தியானத்தினால் கிடைக்கும் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்முடைய மனதில் அமைதி உண்டாக வேண்டுமானால், மனம் ஒருமுகப்பாட்டுக்கு வரணும். ஒருமித்த தன்மையை அடையணும். ஒரு விஷயத்தை உற்று நோக்குகின்ற திறன் பெற வேண்டும் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில பதவி, பொன், பொருளால் புகழுடன் விளங்குபவர்கள் அனுபவிக்கின்ற இன்பமானது, தியானத்தின் மூலம் அடைகின்ற பலனின் ஒரு சிறு துளிதான் என்பதாக தியானத்தினுடைய பெருமையை இங்க எடுத்து சொல்வதாக பார்க்கிறோம். ஏன்னா, இப்போ தியானம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம அடையக்கூடிய அமைதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அமைதி தான் இங்க உண்மையிலேயே ஒரு ஆனந்தத்த குடுக்கும். ஏன்னா, நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல நமக்கு உண்மையிலேயே வரும் அப்படின்னா, மனசு அமைதிக்கு போயிட்டா நமக்கு ஆனந்தம் வந்துரும். அந்த ஆனந்தத்துக்கு வார்த்தைகள் இல்ல. அத சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஆனா, நீங்க மற்றபடி புறப்பொருட்களால் அடைகின்ற ஆனந்தம் இருக்கு பாருங்க. அது இதுக்கு ஈடாகவே ஆகாது. ஏனென்றால், புறப்பொருட்களால் அடைகின்ற ஆனந்தம் இருக்குல்ல, அது உண்மையான அந்த ஆனந்தத்துக்கு ஒரு துளி என்று தான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அதாவது நமக்கு எப்படிங்க, இப்போ ஒரு பதவி கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும். அல்லது எதிர்பார்த்த ஒரு நகைய வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும். எதிர்பார்த்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும். ஆனா, இந்த மாரி வருகின்ற சிறிய, சிறிய சந்தோஷங்கள், ஆனந்தங்கள் இருக்கு இல்லையா? இது அந்த பேரானந்தத்துக்கு ஈடாகவே ஆகாது. ஏனென்றால், இது தற்காலிகமாக அந்த பொருளினால் கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம். அந்த புகழினால் கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம். ஆனா, அந்த புகழினாலோ, பொருளினாலோ கிடைக்கின்ற ஆனந்தம் நிரந்தரமானதா? சாஸ்வதமானதா? சத்தியமானதா? அப்படின்னு கேட்டா, இல்லை என்று தான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா, உங்களுக்கு அந்த பொருள் மீது இருக்கிற அபிமானத்தினால வருகின்ற சந்தோஷம் அந்த பொருள் பாதிக்கப்படும்போது உங்களுக்கு போயிடும். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குன உடனே மொபைல் ஃபோன் காஸ்ட்லி ஃபோன் ஒரு 1,00,000 போட்டு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டீங்க. ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும். ஆனா அந்த 1,00,000 போட்டு வாங்குன ஆப்பிள் ஃபோன் கீழ விழுந்துருச்சுன்னா, அடுத்த வினாடி ஆனந்தம் போயிடும். அப்ப இது மாரி வந்து போகின்ற ஆனந்தத்த பத்தி இங்க சாஸ்திரம் பேசுறது கிடையாது. சாஸ்வதமாக, சத்தியமாக, நிலையாக இருக்கின்ற ஆனந்தத்தை பத்தி தான் இங்க நம்முடைய உபநிஷதங்கள் எல்லாம் பேசுது. அப்ப நம்ம அந்த நிலையான ஆனந்தத்தை அடைவதற்கான ஒரு தகுதி தான் இங்க நமக்கு தியானத்தின் மூலமா உண்டாகுது அப்படின்னு இங்க பார்க்கிறோம். அப்ப தியானம் செய்யாதவர்கள் பெரும்பாலும் எப்படி நடைமுறையில இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டவர்களாக, மற்றவர்களை குறை கூறுபவர்களாக, மற்றவர்கள் இருக்கின்ற குறைகளை கண்டுபிடிப்பவர்களாகவே இருப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு அஞ்ஞானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப பொதுவாக குறை கூறுபவர்கள், பொய் கூறி ஏமாற்றுபவர்கள், அல்லது மற்றவர்களை துன்பத்தில் ஆழ்த்தி மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள் போன்றவர்கள் அதை பற்றியே பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே மனதை தீய எண்ணங்களுக்கு உட்படுத்தாமல் இருக்க தியானம் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தியானத்தை பிரம்மம் என்று தியானிக்க வேண்டும் என்று தான் இங்க பார்க்கப்படுது. சகாம பலனும் அப்படிதான். யார் இப்படி தியானத்தை பிரம்மமாக நினைத்து தியானிக்கின்றார்களோ, அவர்கள் அறிவும், ஞானமும் உள்ள உலகத்தை அனுபவிப்பார்கள். இந்த ஞானம் என்பது வேதங்கள் உபதேசிக்கின்ற தத்துவ ஞானம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்போ பகவான் ஆதிசங்கர் இதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா,
சாஸ்திரங்கள் கூறுவதற்கேற்ப சிந்தனையை மற்ற எண்ணங்களின் குறுக்கீடு இன்றி ஒரே ஒரு விஷயத்தின் மீது மட்டும் தொடர்ந்து செலுத்துவதற்கு பெயர் தியானம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க தியானம் என்ற ஒரு விஷயம் வந்து எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்ப அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில நம்ம வந்து யம நியமம் எல்லாம் படிச்சுட்டு வருவோம் இல்லையா? யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அப்புறம் தாரணை அப்படின்னு எல்லாம் வரிசையா வரும். அப்படி வரிசையா வரும்போது தியானம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, தியானத்துக்கு முன்னாடி ஒரு தாரணா ஒரு விஷயம் இருக்கு. தாரணான்ட்டு. இப்ப தாரணா அப்படின்னா, அது ஒருமுகத்தன்மை அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம அத பார்க்கணும். ஆனா, நம்ம அத ஒருமுகத்தன்மையாக இருக்கின்ற தாரணாவையே வந்து அப்டேட் பண்ணி தியானம் என்று பார்க்கிறதுனால, நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, தியானம்னா நம்ம அப்படியே ஒண்ண நினைத்துக் கொண்டு, தியானித்துக் கொண்டு இருப்பது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்குறாங்க. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் அமைதியா நானு தியானத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி எடுக்குறாங்க. ஆனா, உண்மையான தியானம் அப்படிங்கிற நிலைப்பாடு என்னன்னா, மனமற்ற நிலை தான் உண்மையான தியானம். அதாவது எந்த ஒரு விகல்பமும் மனதுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த விகல்பமும் இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் ஏதோ ஒன்றை தியானிக்கிறேன் என்று கூட சொல்லக்கூடாது. அப்படி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு தான் தியானம் என்று பெயர். அதாவது தியானிப்பவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, தியானிக்கப்படும் பொருள் ஒன்று வந்துடும். அது எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து சிவபெருமான நெனச்சு தியானம் பண்றேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க போய் தியானத்துல உட்கார்ந்த உடனே சிவபெருமானுடைய உருவத்த எடுத்துக்குவீங்க. அல்லது சிவபெருமானுடைய ஒரு லிங்கத்த எடுத்துக்குவீங்க. அல்லது சிவனுடைய நாமத்த எடுத்துக்குவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தியானத்துல போய் உட்கார்ந்துகிட்டு, அதை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனதை வந்து திருப்புறீங்க பார்த்தீங்களா? ஆனா அப்படி திருப்புனா அதுக்கு பேர் வந்து தியானம் என்று சொல்வது கிடையாது. அதுக்கு பேர் வந்து தாரணான்னு தான் சொல்லணும். ஆனா நாம் அதை தியானம் என்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி செய்யாம, உண்மையான தியானம் என்பது 24/7 நடக்க வேண்டியது தான் உண்மையான தியானம். அதாவது தியானம் என்றால் ஏதோ ஒரு 10 நிமிஷம் பண்றதில்ல. அல்லது ஒரு 10 நாள் செய்றதில்ல. அது எப்பொழுதும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் செய்ய முடியுமானால், அதுவே தியானம். அதுக்கு தான் உண்மையான தியானம். அது நம்முடைய சுயம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப சாஸ்திரங்கள் கூறுவதற்கு ஏற்ப என்ற கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தியான முறை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஒருவன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தியானம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப அவன வந்து அந்த குறிப்பிட்ட விஷயத்துல நோக்கி அவன இழுத்துக்கிட்டு போய் அந்த தாரணா முறையில அவன் வந்து ஒரு நன்மைய அடைய முடியும். அதாவது அவன் தியானம் என்ற முறையில தாரணாவை மேற்கொள்கிறான். ஆனா தாரணாவை மேற்கொண்டால் கூட, அந்த தாரணா முறையில அவன் மனதை வந்து ஒரு விஷயத்தின் மீது குவிக்கிறான் இல்லையா? மன ஒருமைப்பாட்டை தருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறான். ஆனா, அதுவே வந்து இறைத்தன்மைக்கு நம்மள அழைத்துச் செல்ல முடியுமான்னா, அழைத்துச் செல்ல முடியாது. ஏனென்றால், அது நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு பாதை தானே தவிர, அது நம்மை இறைவனுக்கு அருகில் அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பாதை தானே தவிர, அதுவே முடிந்த முடிவான்னா இல்லை. ஏனென்றால், அங்கே எதையும் செய்யாமல் இருப்பது தான் முடிந்த முடிவு. அதாவது, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னாலே, அங்க வந்து மனசு தான் அத செய்ய பாக்குதுன்னு அர்த்தம். அத நல்லா நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படின்னா, சூரியன் வந்து மேல இருந்து ஒளிக்கதிர்களை பூமியை நோக்கி பாய்த்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சூரிய ஒளியானது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கண்ணாடி எடுக்குறீங்க. ஒரு குவி லென்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க. அந்த கண்ணாடிங்கிறது ஒரு லென்ஸ். குவி லென்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க. அந்த குவி லென்ஸ் என்ன பண்றீங்க? சூரியனுடைய கதிர்கள் அது வழியா பூந்து போற மாரி வச்சுட்டு, அந்த லென்ஸுக்கு அந்த பக்கம் ஒரு பஞ்ச வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப சூரியனுடைய கதிர்களானது அந்த குவி லென்ஸ்ல பட்டு, அந்த பக்கம் என்ன ஆகும்? ரொம்ப ஷார்ப்பா குவிந்து போகும். அப்ப குவிந்து போகும்போது, அந்த பஞ்ச என்ன பண்ணுது? பத்திக்குது. அந்த நெருப்பு வந்து பரவலா இருந்த வரைக்கும் பஞ்ச பத்த முடியல. ஆனா, அதே நெருப்ப நீங்க ஒரே இடத்துல குவிச்சீங்கன்னா, அந்த நெருப்பு என்ன பண்ணுது? பஞ்சையே வந்து பத்த வைக்குது. அப்ப அது எப்படிங்க நடந்தது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அந்த சூரிய கதிர்கள் என்னமோ ஸ்ப்ரெட்டா இருந்தது. பலவாறாக ஸ்ப்ரெட்டா இருந்தது. அப்படி ஸ்ப்ரெட் ஆன ஒரு குறிப்பிட்ட கதிர்கள நீங்க என்ன பண்றீங்க? அந்த குவி லென்ஸ்க்குள்ள மட்டும் செலுத்துறீங்க. அதாவது நீங்க ஒட்டுமொத்த சூரியனுடைய கதிர்கள செலுத்தல. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல அந்த லென்ஸுக்குள்ள ஊடுருவக்கூடிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கதிர்களை மட்டும் பரப்பும்போது, அது என்ன ஆகுதுன்னா, அந்த லென்ஸ் வழியா ஊடுருவி, ஒரே இடத்துல அந்த லென்ஸுக்கு வழியா குவியும்போது, அங்க பஞ்சு வந்து பத்திக்க முடியுது இல்லையா? இத உதாரணமா எடுத்துக்கிறாங்க. இத எடுத்து சொல்றாங்க. இது மாரி மனசு வந்து என்ன ஆகுதுன்னா, பல்வேறு எண்ணங்கள்ல பரவலா சிதறி கிடக்குது. அத பண்றேன், இத பண்றேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்ட்டு ஏதோ ஒண்ண இழுத்து போட்டுக்கிட்டு பரவலா மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிற மனத
நீங்க ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு எப்படி குவி லென்ஸ் பயன்படுதோ, அது போல நீங்க ஒரு விஷயத்த எடுத்துக்குங்க. அது என்னவா இருக்கலாம்? மந்திரமா இருக்கலாம், அல்லது ஒரு உருவமா இருக்கலாம். எது வேணா இறை நாமமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கணும். இப்போ நீங்க வந்து ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தினசரி சொல்லிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்லிக் குடுக்குறாருன்னா, நீங்க ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு உட்கார்ந்து ஒரு இடத்துல சொல்லவே உங்க மனசு என்ன ஆகும்? பலவாறாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனம் வந்து அந்த மந்திர ஒலியின் மூலமா குவிய ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல குவியும். அப்ப குவிக்கும்போது எப்படி ஒரு சூரிய கதிர்கள் வந்து ஒரு பஞ்சையே பத்த வச்சதோ, அது மாரி நம்முடைய வாழ்க்கையில நெறைய மாற்றங்களை உண்டு பண்ணி குடுக்கும். மனசு ஒரு இடத்துல குவியும்போது, நம்முடைய சொரூபத்த, நம்முடைய சுயத்த நமக்கு காட்டிக் கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க இப்படி ஒரு ஓமானத்தோட புரிய வைக்கிறாங்க. அப்படிதான் நம்ம வந்து தியானத்த மேற்கொள்ளணும். ஆனா அது வந்து நேரடி தியானம் கிடையாது. தாரணா முறையில் வருகின்ற தியானம் என்று இங்க சொல்றாங்க. எனவே சிந்தனை வளமிக்க புத்தியை உடையவனும் அதனை ஒருமுகப்படுத்த பழகுவானாயால், அது பேராற்றல் படைத்ததாக திகழும் என்று இங்க பார்க்கிறோம். அதனால்தான் தியானம் வந்து புத்தியை விட மேலானது என்று கூறி, அதனை இறைவனாக தியானிக்குமாறு சனத்குமாரர் உபதேசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தியானம் நிச்சயமாக புத்தியை விட மேலானது. பூமி தியானிப்பது போல் உள்ளது. வெளி வந்து தியானிப்பது போல் உள்ளது. ஆகாயம் தியானிப்பது போல் உள்ளது. நதிகள் தியானிப்பவை போல் உள்ளன. மலைகள் தியானிப்பவை போல் உள்ளன. தேவர்களும் மனிதர்களும் தியானிப்பவர்கள் போல் உள்ளார்கள். யார் இங்கே பெருமையுடன் திகழ்கிறார்களோ அவர்கள் சிறிதேனும் தியான பலனை பெற்றவர்களாகவே தோன்றுகிறார்கள். அற்பர்களோ முன்கோபிகளோ குறுக்கு புத்தி உடையவர்களோ வதந்தி பிரியர்களா அவ்வாறு உயர் பரிமாண நிலையை அடைய முடியாது. ஏனென்றால் சான்றோர்கள் சிறிதேனும் தியான பலனை பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே தியானத்தை தியானம் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மன ஒருமுகைப்பாட்டினுடைய தன்மையில கைகூடுற விஷயம். அது வந்து தியானத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தாரணா முறையில கைகூடுற விஷயம். அப்ப அந்த தாரணா முறையில கைகூடி தியானத்துக்கு வருகின்றவன் நிச்சயமாக ஒரு நல்ல தன்மை உடையவனாக, ஒரு சான்றோனாகத்தான் திகழ்வான். ஆனா அந்த தியானத்தை கைக்கொள்ளாமல் மனம் போன போக்குல போய்க்கிட்டு இருக்கிறவன் ஒரு அற்பனாக, கெட்டவனாக, குறுக்கு புத்தி உடையவனாக, முன்கோபியாக அப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது இங்க சொல்லிக் குடுக்குது இந்த இடத்துல. அப்ப தியானத்தினுடைய பலன் வந்து சொல்லும்போது, யார் தியானத்தை இறைவனாக தியானிக்கிறானோ, அவன் தியானத்தின் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இத கேட்ட உடனே நாரத மகரிஷி, போற்றுதலுக்குரியவரே, தியானத்தை விட மேலானது ஏதாவது உண்டா? என்று ஒரு அடுத்த கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு சனத்குமாரர், ஆம் நாரதா, தியானத்தை விட மேலானது நிச்சயமாக உண்டு என்று சொல்கிறார். அப்ப நாரதர் மீண்டும் கேட்கிறார், வணக்கத்துக்கு உரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்களேன் என்று கேட்கிறார். இது மாதிரி இந்த 6வது பகுதி இங்க நிறைவடையுது. அப்ப இங்க ஞானத்தை விட மேலானது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அது விஞ்ஞானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஞானத்தை காட்டிலும் மேலானது விஞ்ஞானம். அதாவது விஞ்ஞானம் அப்படின்னா மேலான ஞானம் என்று பொருள். அதாவது இப்ப நம்ம வந்து விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம் இல்லையா? சயின்ஸ் படி பார்த்தா சயின்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதேதான் அந்த வார்த்தை தான் இங்கேயும் போடுறாங்க. அந்த விஞ்ஞானத்தை வந்து தியானத்தை விட மேலானதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு மிக சிறந்த ஞானம் என்றதுனால மகான்கள் அத வந்து விஞ்ஞானம் என்றும் பெயர் வைத்திருக்காங்க. அப்ப இங்க நம்ம விஞ்ஞானம் அப்படின்னா, இங்க அந்த விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்துக்கு வேறாகவும் இல்லைங்கிறதையும் இங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா, இப்ப நெறைய பேர் விஞ்ஞானம் வேற, மெய்ஞானம் வேற அப்படின்னு அந்த இருமை விஷயங்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க இந்த இடத்துல கொஞ்சம் இத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க விஞ்ஞானம், மெய்ஞானம்ங்கிறது 2ம் ஒண்ணே தான். அதாவது மெய்ஞானம் என்றால் என்ன? மெய்ப்பொருளை அறிகின்ற ஞானம். விஞ்ஞானம் என்றால் என்ன? ஒரு மேலான விஷயத்தை தெரிந்து கொள்கின்ற ஞானம். அப்படிதான் இங்க பார்க்கணுமே தவிர, நாம வந்து சயின்ஸ்ன்னா விஞ்ஞானம், அல்லது இங்க இறைவனை தெரிந்து கொள்வது மெய்ஞானம் அப்படிங்கிற மாரி நாம வந்து தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையாதுங்கிறத இங்க சாஸ்திரம் எடுத்து சொல்றதுனால தான், இங்க தியானத்தை விட மேலானது என்னன்னு சொல்லும்போது, விஞ்ஞானம் என்று தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதனை ஆச்சாரியர்கள் பல இடங்களில் பலவிதமாக விளக்கியுள்ளார்கள். ஸ்ரீ சங்கரர் கீதையில வருகின்ற 7வது அத்தியாயத்தினுடைய 2வது மந்திரங்கள்ல இருந்து எடுத்து சொல்லும்போது, அது அனுபவ ஞானம் என்பதாக விளக்குகிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க விஞ்ஞானம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தத வந்து பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, கீதைய கம்பேர் பண்ணி பேசும்போது, அது ஒரு அனுபவ ஞானம் என்று சொல்றார். ஏன்னா, இப்ப சாஸ்திரங்கள்ல இருந்து கிடைக்கின்ற ஒரு அறிவு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். அது வந்து ஒரு பரோட்ச ஞானம் தான். புத்தக அறிவா மட்டும் தான் இருக்கும்.
ஆனா நீங்க அத அனுபவமா உணரும்போது தான் அது அனுபவ அறிவா மாறி, ஓ! இது இவ்வளவுதாங்கிற அந்த புரிதல் உங்களுக்குள்ள மேம்படும். அப்ப அது மாரி 2க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அத சொல்றாங்க இங்க. அத வெறுமனே நூல்களை படிப்பதாலும், பல்வேறு தகவல்களை அறிவதாலும் பெறப்படுவது ஒரு சாதாரண அறிவு. ஆனா இங்க அதே அறிவை சனத்குமாரர் வெறும் தகவல் மட்டுமே அல்லது வெறும் பெயர்கள் மட்டுமே என்று தான் நாரத மகரிஷியிடத்திலே கூறினார் என்று நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம வெளியிருந்து நீங்க என்ன வேணா கத்துக்கலாம். வேத சாஸ்திரம் படிக்கலாம், விஞ்ஞான சாஸ்திரங்கள் படிக்கலாம், ஜோதிட சாஸ்திரங்கள் படிக்கலாம், சமையல் சாஸ்திரங்கள் கூட படிக்கலாம். ஆனா இது எல்லாமே என்ன புற அறிவு தானே. வெளியிருந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களால் எழுந்த அறிவு. அவ்வளவுதான். ஆனா அந்த அறிவு வந்து நூல்களை படிப்பதனால் உண்டான அறிவு தானே தவிர, அது நாலெட்ஜ்ன்னு தான் பார்க்கணுமே தவிர, அத கான்ஷியஸ்னஸ்ன்னு பார்க்க முடியாது. ஏன்னா இங்க நாலெட்ஜ்க்கும், கான்ஷியஸ்னஸ்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளியிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவுக்கு பேர் வந்து நாலெட்ஜ். அது நீங்க என்ன டாபிக் வேணா எடுத்துக்கலாம். சமையல் கலை அப்படின்னு நீங்க சமையல் கலை பத்தி படிச்சீங்கன்னா, சமையலை பற்றிய ஒரு ஞானம் உங்களுக்கு வரும். நீங்க வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இசை கலைய பத்தி படிச்சீங்கன்னா, இசையை பற்றிய ஒரு ஞானம் வரும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நீங்க ஞானத்தை பெற்றுக்கொள்வது போல தான் சாஸ்திர ஞானமும். சாஸ்திர ஞானம் என்ன? நெறைய சாஸ்திரங்கள் இருக்கு. நீங்க என்ன மாரி சாஸ்திரங்கள படிக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட ஞானத்த நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நாம படிக்கிற சாஸ்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்த சாஸ்திரங்கள படிக்கிறோம். வேதாந்த சாஸ்திரம்னா என்னன்னா, வேதத்தினுடைய இறுதி பகுதிய படிக்கிறோம். வேதம் என்றால் முடிந்த முடிவு. அப்ப அதுல அந்தம் என்றால் இறுதி பகுதி. அப்ப அந்த இறுதி பகுதிய எடுத்து நம்ம படிக்கும்போது, ஓ! இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகுறோம் இல்லையா? அப்ப அந்த சாஸ்திரம் வந்து நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? ஒரு அறிவ குடுக்குது. அது என்ன அறிவ குடுக்குது? வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா வாக்கிய உபதேசத்த முன்னிறுத்துது. அப்ப அத வந்து சிஷ்யர்கள் கேள்வி கேட்கும்போது, அதை படிக்கின்ற சீடர்கள் வந்து குருவினிடத்தில கேள்வி கேட்கும்போது, எந்த அடிப்படையிலே நீங்க பிரம்மம் சத்தியம் என்று சொல்கிறீர்கள்? இந்த ஜகத் வந்து மித்யா என்று சொல்கிறீர்கள். இதற்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான், குருமார்கள் என்ன பண்றாங்க? அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பல வழிமுறைகள கையாண்டு, பல ஓமானங்கள குடுத்து, அந்த மாணவர்கள அத அப்டேட் பண்றாங்க. அவங்க மனதளவுல புரிய வைக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள ஒருத்தன் உள்வாங்கும்போது, அவனுக்கு அந்த விஷயம் உள்ள போகும். ஆனா, அது எப்படி இருக்கும்னா, ஒரு புத்தக அறிவு மாரி படிச்சு வச்சிருப்பான். அதுக்கு பேர் வந்து பரோட்ச ஞானம். ஆனா, அனுபவமா மாறணும் அப்படின்னா, நம்ம அதுவாகவே மாறுனா தானே அனுபவம் ஆகும். அதுக்கு தான் நான் போன தடவ உங்களுக்கு உதாரணம் சொல்லும்போது, இந்த சுரைக்காய தான் அடிக்கடி பேசுவேன். "ஏட்டுச் சுரைக்காய் வந்து கறிக்கு உதவாது" அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா. அது மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சுரைக்காய் படத்த வந்து புத்தகத்துல பார்த்துட்டு, இதுதான் சுரைக்காய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சுரைக்காயினுடைய உருவத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுரைக்காயினுடைய பெயரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா, அது அனுபவம் ஆச்சா உங்களுக்குன்னா இல்ல இல்லையா? அப்ப எப்படி அனுபவம் ஆகுறது? நீங்க போய் அந்த சுரைக்காய் கடை வீதியில வாங்கிட்டு வந்து, சமையல் செஞ்சு, அத நீங்க சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, சுரைக்காயும் நீங்களும் ஒன்றாகி விடுகிறீர்கள் பார்த்தீங்க. அதுதான் அனுபவம். அனுபவம்னா என்ன தெரியுமா? சுரைக்காய வந்து நேரடி அனுபவத்துல பார்க்கறது, கண்ணுல பார்க்கறது கூட அனுபவம் ஆகாது. அத சாப்பிட்டு உங்களுக்குள்ள அத டைஜஷன் பண்ண பிறகு, சுரைக்காயும் நீங்களும் வேறு வேறு இல்ல. பிரிக்கவே முடியாது. ஏன்னா, அந்த சுரைக்காய் உங்க உடம்புக்குள்ள போய் ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா மாறிடுச்சுல்ல. அப்ப உங்களிடம் வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் தான் உண்மையான அனுபவம். அது மாரி இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. என்ன சொல்லிக் குடுக்குது அப்டின்னா, இப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து பேசலாம். ஆளாள் 1000 விஷயங்கள் பேசலாம். பல கருத்துக்கள முன்வைக்கலாம். நீங்களும் பல புத்தகங்கள் படிக்கலாம். பல குருமார்கள சந்திக்கலாம். ஆனா, எல்லாமே பரோட்ச ஞானம். அதாவது இவரு இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு வேணா உள்வாங்கி கம்பேரிசன் பண்ணி நீங்க அத பத்தி ஆராய்ந்து கொண்டிருக்கலாமே தவிர, அனுபவம் ஆகாது. அப்ப அனுபவம் என்னன்னா, அதுவும் நீங்களும் பிரிக்க முடியாத ஒரு நிலை தான் அனுபவம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கும். அதுதான் இப்ப சுரைக்காயும் நீங்களும் பிரிக்க முடியாம ஆயிட்ட பிறகு, இங்க அதுதான் அனுபவம். அது மாரி இறைவனும் நீங்களும் பிரிக்க முடியாத ஒரு நிலை தான் இங்க ஏகத்துவ நிலை என்று சொல்றோம். அதுதான் அனுபூதி என்று சொல்றோம். அந்த நிலை தான் இங்க உண்மையான இறை அனுபவம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிறதுனால, அப்ப நம்ம வந்து சும்மா படிப்பளவுல புத்தக அறிவுல நம்ம இறைவன அனுபவமாக்கி வச்சுக்கிறது பிரயோஜனப்படாது. அவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படின்னு நமக்குள்ள உணர்வது தான் உண்மையான இறை அனுபவம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப அத நீங்க நல்லா இங்க மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும். அப்ப அதுக்காக தான் இந்த ஓமானம் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. சொல்லிட்டு, அந்த வெளி அறிவு வந்து நாலெட்ஜ் தான். ஆனா இறைவன தன்னுக்குள்ள உணர்ந்த பிறகு, அது நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்று தனக்குள்ள உணர்ந்த பிறகு, தன்னிடமிருந்து இந்த உலகத்துக்கு ஏதேனும் குடுக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் கான்ஷியஸ்னஸ். அதாவது
இப்போ இறைவன் வந்து தமக்குள்ள வந்து ஒன்றாகின பிறகு, மெர்ஜ் ஆன பிறகு, நானும் அவனும் வேறு வேறு இல்லைங்கிற நிலையில இறைவன் பேசுவான். அந்த இறைவன் எப்படி பேசுவான்? அவனுக்கு புலன்களே கிடையாது. இறைவனுக்கு வந்து கண்ணும் இல்ல, காதும் இல்ல, மூக்கும் இல்ல, நாக்கும் இல்ல. அப்படி இருக்கிற இறைவன் வந்து எப்படிங்க பேசுவான்? இந்த உடம்புக்குள்ள வந்து அவன் மெர்ஜ் ஆன உடனே, இந்த உடம்ப பயன்படுத்தி பேசுவான். அப்படி பேசினது தான் திருவாசகம். அப்படி பேசினது தான் தேவாரம். அப்படி பேசினது தான் திருமந்திரம். அப்படி பேசினது தான் திருக்குறள். அப்ப இது மாரி மகான்கள் அந்த இறைவனோடு இரண்டர கலக்கின்ற பொழுது, இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுல, அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களைத்தான் இங்க வந்து வேதம் எப்படி சொல்லுது? அனுபவம் என்று சொல்லுது. இறைவனே இங்கு மனித வடிவில் வந்து இந்த உலகத்துக்கு உபதேசம் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். குருமார்களையும் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா, இப்ப மாணிக்கவாசகர் வந்து குருவ சந்திச்சார். அந்த குருவ வந்து அவர் எப்படி பார்க்கிறார்? சிவபெருமானே வந்ததா சொல்றார். அது என்னன்னா, அப்படி குருவ வந்து ஸ்துதி பாடுறது அப்படி. அதாவது இறைவனே குருவாய் வந்தார் அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்ன? இறைவன் நேரடியா வர முடியாது. ஏன் இறைவன் நேரடியா வர முடியாது? இறைவன் வந்து யாரு? அவன் ஒரு நிர்விகல்பம். அவன் ஒரு சூக்குமமா இருக்கிறான். அவன் வந்து இப்ப மாணிக்கவாசகருக்காக ஒரு மனித வடிவம் எடுத்து வந்தானான்னா, எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மனித வடிவில் இருக்கின்ற ஒரு ஞானி சிவபெருமானா இவர் பார்க்கிறாரு. மாணிக்கவாசகர் அவர சிவபெருமான் மாரி பார்க்கிறாரு. அப்ப அவர் குடுத்த உபதேசத்தினால மாணிக்கவாசகர் தெளிவடைஞ்சார். மாணிக்கவாசகர் தெளிவாயிட்டார். அவர் குடுத்த உபதேசம். அப்ப சிவனே எனக்கு உபதேசித்தான் என்று சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சிவமே மனித வடிவில் வந்து எனக்கு இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்தது அப்படின்னு சொல்ற ஒரு புகழ்ச்சிய, ஒரு மகிழ்ச்சிய நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அந்த குருவை சிவமா பார்க்க வேண்டும் என்று புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா நெறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மாணிக்கவாசகருக்கு மட்டும் ஸ்பெஷலா சிவபெருமானே மேல இருந்து இறங்கி வந்து உபதேசம் பண்ண மாரி புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து தவறான ஒரு புரிதல். ஏன்னா சிவபெருமான் என்ன மாணிக்கவாசகருக்கு மட்டும் தான் இறங்கி வந்து உபதேசிக்கணுமா? அப்போ நாவுக்கரச பெருமானுக்கு அப்படி இறங்கி வர மாட்டாரா? சுந்தரருக்கு இறங்கி வர மாட்டாரா? அப்போ இப்படி ஒவ்வொரு நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்களுக்கும் அப்படி சிவபெருமான் கீழ இறங்கி வந்து பண்ண மாட்டாரா? அது என்ன மாணிக்கவாசகர்களுக்கு மட்டும் செய்றாரா? அப்படி பார்க்கக்கூடாது. அப்ப என்னன்னு இங்க இறைவனாக வருகின்றார் அப்படின்னா, இறைவனே மனித உருவில் வருகின்றார் அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். அப்போ வந்து குரு வந்து இறைவன் தான். ஏன் அப்படின்னா, அதுதான் குருவ பத்தி வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது? குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹான்னு சொல்லுது. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே ஈஸ்வரன், மகேஸ்வரனா இருக்கிறான். அந்த குரு யாரு? குரு சாட்சாத் பரம்பிரம்மாங்குது. பரபிரம்ம குருவே பரமாத்மாவா இருக்கிறான் என்று சொல்லுது. அப்ப அப்படிதான் இங்க மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய குருவை இறைவனாக பார்த்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இறைவனே குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசித்தார் என்று பார்க்கக்கூடாது. ஏன்னா இறைவன் மனித வடிவில் வருவான். அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது இப்ப மாணிக்கவாசகர் யாரு? மாணிக்கவாசகரும் இறைவனே தான். மாணிக்கவாசகர் மட்டும் என்ன? அவரிடத்திலிருந்து திருவாசகம் வெளிப்பட்டதுன்னா, அந்த மாணிக்கவாசகன் என்ற உடலில் இருந்து திருவாசகத்தை இறைவன் வெளிப்படுத்தினான் என்றுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, சிவபெருமானே திருவாசகத்தை எழுதிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. சொல்ற விஷயத்த மக்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். நெறைய வந்து பில்டப் பண்ணி புரிய வச்சா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பு தப்பா புரியும்போது தவறான புரிதல் அவங்க கிட்ட மேலோங்கி, அவருக்கு சிவபெருமான் வந்தாரு எனக்கு ஏன் வரமாட்டேங்கிறாருன்னு புலம்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா, அப்படி நேரடியா இறைவன் வர முடியாது. வேறு ஒரு குரு வடிவத்தில் தான் வர முடியும். வேறு ஒரு மனித உருவில் தான் வர முடியும். அப்ப இங்க எல்லாம் இறைமயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பார்க்கும் இடமெங்கும் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இங்க எல்லாமே இறை அம்சம். அப்ப எனக்கு இந்த வடிவத்தில் இறைவன் வந்து உபதேசிக்கிறான் என்று அந்த குருவை இறைவனாக பார்க்க வேண்டுமே தவிர, இவன் வேறு, இறைவன் வேறு என்று பிரித்து பார்க்குவதனால தான் அந்த பாடம் உள்ள போக மாட்டேங்குது. நெறைய பேருக்கு ஏன் பாடம் வந்து உள்ள மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பேதமை புத்தி. இவன் என்ன பெரிய ஆளா? இவன் நமக்கு சொல்லிட போறானா? இறைவனோட இவன் என்ன பெரியவனா? அப்படிங்கிற கண்ணோட்டம் இன்னும் நெறைய பேர்கிட்ட இருக்கு. இறைவனோட இவன் பெரியவனாங்கிற கண்ணோட்டம் இருக்கிறவங்களுக்கு, இறைவன் வேறு, குரு வேறுங்கிற அந்த பிரிவினை இருக்கிறதுனால, உபதேசம் உள்ள போகாது. ஏன் போகாதுன்னா, இறைநிலைய வந்து குருவில பார்க்கணும். ஏன்னா, இறைவனே மனித வடிவில் வந்து இங்க சொல்லிக் குடுக்கிறாருன்னு நம்புனா மட்டும் தான், அந்த நம்பிக்கை தான் அவன வந்து ஞான பாதையில கொண்டு போகும். அத பத்தி பேசப்போகுது. இப்ப இந்த டாபிக் பேசப்போகுது. சாந்தோக்கிய உபநிஷத் சொல்லுது. அததான் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இப்ப நம்ம தியானம் அப்படின்னு பார்த்துட்டு, அதனுடைய மேல் தன்மைய பார்க்கும்போது, இங்க நம்ம எப்படி பார்க்கிறோம்? அடுத்த லெவல் விஞ்ஞானம் என்று பார்க்கிறோம். விஞ்ஞானம் என்றால், சரியாக உபயோகிக்கும் முறையை பற்றிய அறிவை அடைவது.
விஞ்ஞானம் அப்படின்னா, இத எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? எப்படி அதை சரியாக உபயோகிக்க வேண்டும்? அப்படிங்கிற ஒரு ஞானம். அந்த ஞானம் தான் இங்க விஞ்ஞானம் என்று சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப இங்க ஞானத்தை அடைந்தவர்கள் அடையும் பலனானது என்னவென்றால், அறிவும், வேத ஞானமும் உடைய மனிதர்கள் வாழும் இடத்தில் அவர்கள் வசிப்பார்கள் என்று இங்க பார்க்கிறோம். அப்ப அப்படிதான் இங்க சாஸ்திரம் அழகா இத புரிய வைக்குது. இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கு. அத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.